உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். Psalms 55:22. Cast your burden on the Lord, and he shall sustain you. He shall never permit the righteous to be moved. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த புதிய நாளிலே ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய பாரங்களையும் உங்களுடைய கண்ணீரையும் என்னுடைய சமூகத்தில் நீங்கள் வைத்து விடுங்கள். நான் உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய பாரங்களையும் எல்லாவற்றையும் நான் என்மேல் எடுத்துக்கொள்கிறேன் என்று வேதம் சொல்கின்றது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஆம், நம்முடைய பாரங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் தேவனுடைய பாதத்துல இறக்கி வைத்து விட வேண்டும். கர்த்தரிடத்துல நாம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கின்ற போது அவர் நம்முடைய பாரங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை அவர் லகுவாய் நடத்த விரும்புகின்றார். நம்முடைய நல் மெய்ப்பன் உங்களையும் என்னையும் அவர் நீதியின் பாதையில எப்பொழுதும் நடத்த விரும்புகின்றார். மாத்திரமல்ல, அவர் நம்மை ஆசீர்வதித்து உங்களையும் என்னையும் அவர் எப்போதும் தண்ணீர்கள் அண்டையில நாட்டப்பட்ட செடி எப்படி பசுமையாக இருக்கின்றதோ, எப்பொழுதும் அது வறட்சான காலங்களிலும் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறதோ, எப்போதும் வற்றாமல் கனி கொடுக்கிறதோ, அவ்விதமான ஒரு மரத்தை போல நம்மை அவர் பாதுகாக்க, நம்மை அவர் வழிநடத்த, நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளால் வாழ அவர் விரும்புகின்றார். ஆமென். நம்முடைய கவலைகளை அவர் மேல் நாம் வைத்து விட வேண்டும். ஆம், வேதம் சொல்கின்றது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் கவலைப்படுவதனால, நான் கவலைப்படுவதனால ஒரு மழத்தையும் நம்மால் கூட்ட முடியாது என்று வேதம் சொல்கிறது. ஆமென். நீங்களும் நானும் தேவனிடத்துல வைத்து அவரிடத்துல, கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் என்று நாம் சொல்கின்ற போது அவர் நம்முடைய கவலைகளை அவர் மாற்றி ஆனந்த களிப்பால் நம்மை அவர் நிரப்புவார். நம்முடைய நம்பிக்கையையும் கர்த்தர் மேல் வைத்து விட வேண்டும். ஆமென். வேதம் சொல்கின்றது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. ஆமென். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்து நிற்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று என் வேதம் சொல்கின்றது. இந்த நாளிலே உங்களுடைய கவலைகள், பாரங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் நாம் வைத்து விடுவோம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் இந்த நாளிலே அவர் சம்பூர்ண ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிரப்புவார். நம்முடைய பாரங்கள் அவர் எடுத்துக்கொள்வார். அந்நாள் என்ற ஒரு சகோதரி தேவனுடைய பாதத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டாள் என்று வேதம் சொல்கின்றது. ஆமென். அவளுடைய முகம் பின்பு துக்க முகமாய் இருந்ததே இல்லையாம். ஆமென். தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து கர்த்தரிடத்தில் நாம் அர்ப்பணிக்கின்ற போது கர்த்தர் உங்களையும் என்னையும் தெய்வீக சந்தோஷத்தினால, மகிழ்ச்சினால அவர் நிரப்புவார். அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, யாருடைய இருதயத்திலெல்லாம், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாரங்களையும் நீர் உம்மீது ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி அப்பா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எல்லாருடைய பாரங்களையும், நோய்களையும், துக்கங்களையும், அவமானங்களையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை கொடுத்திரே உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழிநடத்திலும் மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.